இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எல்லா கையிலுமே இருக்கும். என் கையில் பாஸ்போர்ட் இல்லை. ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு நானே தம்பி கிளம்பிட்டாங்க. நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டரோ இல்லை இ-சேவை மையமோ போய் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1500 3500 ஒன்று இருக்கும். 1500 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நாளில் வெரிஃபிகேஷன் வரும். 3500 பார்த்தீங்கன்னா 7 நாளில் நம்ம பாஸ்போர்ட் கையில் வந்துடும். அப்ளிகேஷன் போட்டு முடிச்சோன்னா ஸ்டார்ட் டேட் கேட்பாங்க. டேட்டு கொடுத்தா அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே ஆஃபீஸில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை பற்றி அப்போ நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா காலேஜ் டிசி அண்ட் 10th மார்க் ஷீட் ஆதார் கார்டு இது மட்டுமே போதும். சப்போஸ் நீங்கள் வந்து 11th 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th 12th டிசி 10th மார்க் ஷீட் இது இருந்தாலே போதும். ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். இந்த ரேஷன் கார்டு பேன் கார்டு அப்பாவோட ஆதார் கார்டுனா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏன்னா ஏதாச்சும் கேட்டாலும் கேட்பாங்க. அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் செக்கிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கவுண்டர். ஃபர்ஸ்ட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போன ப்ரூஃப்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செகண்ட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. மூணாவது கவுண்டரில் எதுக்கு ஃபாரின் போகிறோம் கேட்டு முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் தான். நம்மளுக்கு